ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். லாஸ்ட் மந்த் இந்தியாவில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் ஆகாதப்பே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதம் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகும்னு. பட் ஆனால் இப்படியே இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே 3 பிராண்டுகிட்ட இருந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி, ஐக்யூ, போக்கோ அப்படின்ற இந்த 3 பிராண்டுகிட்ட இருந்து 3 புது ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றியுமே ஒரே வீடியோவில் பார்க்க முடியுமா? அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் போக்கோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய போக்கோ M3 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த போக்கோ M3 Pro 5G பொறுத்த வரைக்கும் போக்கோ ஃபேன்ஸை தாண்டி 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15K பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுலையுமே 5Gயை தாண்டி பெட்டரான ஸ்பெக்ஸ்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த போக்கோ M3 Proல ஸ்பெக்ஸ் பெட்டரான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களா? வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த போக்கோ M3 Pro இருக்குமா இருக்காதா எல்லாத்தையும் வாங்க இந்த வீடியோவில். ரியல்மி ரீசெண்டாக 5Gக்காக லான்ச் பண்ண ரியல்மி 8 5G கூட இந்த போக்கோ M3 Pro 5Gயை கம்பேர் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பார்க்கும்போது போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போவுமே டிசைனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமான அட்ராக்டிவான டிசைன் எப்போவுமே கொடுப்பாங்க. அந்த வரிசையில் இந்த போக்கோ M3 Pro 5Gலையுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி அந்த இடத்த மட்டும் ஒரு பிளாக் கலர், ஒரு டிஃப்ரெண்டான பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே பிளைனான கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது இந்த டிசைன். அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கலர் வேரியன்ட்னு பார்த்தோம்னா எப்பவும் போல 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூல் ப்ளூ, பவர் பிளாக் அண்ட் yellow அப்படின்ற 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. 190 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.92 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அப்படியே ரியல்மி 8 5Gக்கு போனோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனுமே கொஞ்சம் அட்ராக்டிவா டைனமிக் ஸ்பீட் லைட் டிசைன் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைன் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த டிசைனுமே அட்ராக்டிவாகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்கே கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 2 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சோனிக் ப்ளூ அண்ட் சூப்பர் சோனிக் பிளாக் அப்படின்ற 2 கலர்ஸில் இந்த ரியல்மி 8 5G ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 185 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.5 mm திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு சைட் பை சைட் இருக்கு. எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா ரியல்மி 8 5Gலேருந்து இந்த போக்கோ M3 Pro 5Gலையுமே பெருசாக டிஸ்பிளேல எந்த வித்தியாசமுமே பண்ணல. அப்படியே ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதோட 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது போக்கோ M3 Proல 400 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் ரியல்மி 8ல 600 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோ M3 Pro 5Gல ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் இருக்கு. பட் ரியல்மி 8 5Gல ப்ரொடக்ஷன் பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் இங்க அவங்க கிளியரா கொடுக்கல. சோ அந்த வகையில டிஸ்பிளேல பெருசா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லயும் வித்தியாசம் இல்ல. ரியல்மி 8 5Gல கொடுத்த மாதிரியான டிஸ்பிளே தான் இங்க போக்கோ M3 Pro 5Gலயுமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டிலையுமே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எந்த வித்தியாசமுமே இல்லை. 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வருது. பட் போக்கோ M3 Proல இவங்க எப்பவும் பண்ற மாதிரி தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. அப்படின்னாலும் பாக்ஸ்ல இவங்க 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரே பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. பட் பாக்ஸ்ல கொடுத்து என்ன பிரயோஜனம்? சப்போர்ட் என்னமோ நமக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அந்த வகையில் பாக்ஸ்ல 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தும் இங்கே பிரயோஜனம் இல்லை தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர்லையும் இந்த போக்கோ M3 Pro 5G புதுசாக எதுவுமே கொண்டு வரல. அப்படியே ரியல்மி 8 5Gல என்ன ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்களோ அதையே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Mediatek Dimensity 700 அப்படின்ற ஒரு 5G சிப்செட் தான் இந்த போக்கோ M3 Pro 5Gலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோகோ சிப்செட். 2.2 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ARM Mali G57 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்ராக்சிமேட்டாக 2,95,664 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றி இன்னும் டீடைல்டாக இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த Mediatek Dimensity 700 சிப்செட்டோட Snapdragon 720Gயை கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த Mediatek Dimensity 700 சிப்செட்டை பற்றி இன்னுமே டீடைல்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிம்பிளாக இந்த சிப்செட் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சிப்செட் ஓகேவா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்தான சிப்செட் தான். அண்டர் 15K பட்ஜெட்டுக்கு இந்த Mediatek Dimensity 700 அப்படின்ற சிப்செட் உங்களுக்கு ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாகவே கொடுக்கும்.
நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே தான் போக்கோ M3 ப்ரோவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. பட் அந்த சேஞ்சஸ் ஏன்டா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரியல்மி 8 5Gலையாவது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.1க்கான அபேச்சரோட கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே இந்த போக்கோ M3 ப்ரோ 5Gல அந்த கேமராவையுமே கம்மி பண்ணி 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. f2.0க்கான அபேச்சரோட தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபி கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போக்கோ M3 ப்ரோவில் டைம்டு பர்ஸ்ட், AI பியூட்டி, HDR, AI போர்ட்ரைட் மோட், பொக்கே எஃபெக்ட், மூவி ஃப்ரேம், ஸ்கிரீன் சாஃப்ட் லைட், பாம் ஷட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 1080 பிக்சல் 30 fps மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அப்படியே ரியல்மி 8ல பார்த்தோம்னா இங்கே போர்ட்ரைட் மோட், பேனரோமா, AI பியூட்டி, HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், சூப்பர் நைட் ஸ்கேப், பொக்கே எஃபெக்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே 1080 பிக்சல் 30 fps மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இங்கே போக்கோ M3 ப்ரோ 5Gல கேமரா செல்ஃபி கேமராவிலுமே அந்த அளவுக்கு சிறப்பாக ஒன்றும் இல்லை. ரியல்மி 8 5Gயை விடவுமே கம்மியான ஒரு செல்ஃபி கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியல் செட் கேமரான்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் பெருசாக எந்த வித்தியாசமுமே இல்லை. ரியல்மி 8 5Gல கொடுத்துருந்த மாதிரியே அதே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இந்த போக்கோ M3 ப்ரோ 5Gலையுமே கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போக்கோ M3 ப்ரோ 5Gல இங்கே கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டைம்டு பர்ஸ்ட், 48 மெகா பிக்சல் மோடு, AI கேமரா, AI பியூட்டி, AI போர்ட்ரைட், பொக்கே எஃபெக்ட், நைட் மோடு, மூவி ஃப்ரேம், HDR, 10x டிஜிட்டல் ஜூம், ஃபேஸ் ரெகக்னைசேஷன், ப்ரோ கலர், மேக்ரோ வீடியோ ரெக்கார்டிங், டைம் லேப்ஸ் வீடியோ, ஷார்ட் வீடியோ, ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த ரியல் செட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சலில் பண்ணிக்க முடியும் அட் 30 fpsல. அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 720 பிக்சல் அட் 120 fpsல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே ரியல்மி 8 5G உடைய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே 48 மெகா பிக்சல் மோடு, ப்ரோ மோட், AI ஸ்கேன், நைட் ஸ்கேப், சூப்பர் மேக்ரோ மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சல் அட் 30 fpsல பண்ணிக்க முடியும். அண்ட் அதுவே ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 720 பிக்சல் அட் 120 fpsல பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா இங்கேயுமே இந்த போக்கோ M3 ப்ரோ 5Gக்கும் ரியல்மி 8 5Gக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. UFS 2.2க்கான சப்போர்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்கு. அண்ட் OSமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேஸ்ட் ஆன் Android 11ல தான் கொடுத்துருக்காங்க. பட் போக்கோ M3 ப்ரோ 5G MIUI 12ல ரன் ஆகுது. அண்ட் அதுவே ரியல்மி 8 5G பொறுத்த வரைக்கும் ரியல்மி UI 2.0ல ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை பார்த்ததுல இருந்து செல்ஃபி கேமராவை தவிர்த்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெருசாக எந்த வித்தியாசமுமே இல்லை. அட்லீஸ்ட் ப்ரைஸில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அந்த வகையில் போக்கோ M3 ப்ரோ 5G இங்கே மொத்தம் 2 வேரியண்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 4GB + 64GBக்கான பேஸ் வேரியண்ட் 14,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் 6GB + 128GBக்கான வேரியண்ட் 16,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே ரியல்மி 8 5Gயை பார்த்தோம்னா இவங்களுமே மொத்தம் 2 வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பேஸ் வேரியண்ட் 4GB + 128GBக்கான வேரியண்ட் 15,000 அப்படின்ற ப்ரைஸிங்கும் 8GB + 128GBக்கான வேரியண்ட் 17,000 அப்படின்ற பிரைசிங்கும் ஆல்ரெடி இவங்க மார்க்கெட்ல லான்ச் பண்ணி சேல்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரியல்மி 8 5Gல இருந்து இந்த போக்கோ M3 ப்ரோ 5Gல அப்படி என்னதான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, என்னதான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே அப்கிரேட் பண்ணல, ஈவன் டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராவை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வேரியண்ட்லையுமே 4GB + 128GBக்கு பதிலாக 4GB + 64GB இங்கே டவுன் கிரேட் பண்ணி ஒரு 1000 rupees ப்ரைஸையுமே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த போக்கோ M3 ப்ரோ 5Gல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஸ்பெக்ஸுமே இல்லை. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சிம்பிளாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரியல்மி 8 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ரியல்மி 8 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த போக்கோ M3 ப்ரோ 5Gயுமே இதுவுமே தேவையே இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். 5Gயை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. சரி, இந்த போக்கோ M3 ப்ரோ 5G தான் நம்மளை ஏமாத்திருச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடவே இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. IQ கிட்ட இருந்து IQ Z3 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஸ்பெக்ஸோட கம்மியான பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த போக்கோ M3 ப்ரோ 5Gயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.